ஓகே. ஸோ நீங்கள் நம்ம பப்ளிக் கோல்டில் வந்து கோல்டு சேமிக்கிறீங்க. நீங்கள் பாருங்கள், பேங்க்கில் வந்து நம்ம காசு சேர்த்து வைக்கிறோம். பட் அதை வந்து நம்ம கன்சிஸ்டண்டாக சேர்த்து வைக்கிறோமா? ஓகே, அதுவும் ஒரு கேள்விக்குரிய. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காசோட வேல்யூ வந்து நம்ம இப்போ பல வருஷம் சென்று நீங்கள் திரும்ப பார்க்கும்போது அதே வேல்யூவில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா காசு வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு இன்சூரன்ஸாக இருக்குது நம்மளுடைய கோல்டு. ஸோ உங்கள் காசை நீங்கள் வந்து கோல்டாக மாற்றி வைக்கும்போது அந்த கோல்டு வந்துங்க உங்கள் காசுக்கு ஒரு இன்சூரன்ஸாக இருக்கும். எப்படி நீங்கள் வந்து உங்கள் உயிருக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறீங்க, ஏதாச்சும் ஒன்று ஆச்சுனாக்கா நம்ம ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த இன்சூரன்ஸ் காசு கிடைக்கும். வீடுக்கு ஏதாச்சும் ஆச்சுனாக்கா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறோம். காடிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். பட் நம்மளோட காசு வேல்யூ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வந்து பேங்க்கில் சேர்த்து வைக்கிறோம், ஓகே எனக்கு இபிஎஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இப்போ உள்ள வேல்யூ ஃப்யூச்சரில் இதே வேல்யூவில் நம்ம காசு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. பிகாஸ் இன்ஃப்ளேஷன் வந்து காசோட வேல்யூவை குறைச்சிரும். முந்தி காலத்தில் வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நம்ம ஸ்கூலுக்கு போனப்போ ஒரு 20 காசு 30 காசு தான் பாக்கெட் மணி எடுத்துகிட்டு போயிருப்போம். பட் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க 3 வெள்ளி 5 வெள்ளி எடுத்துகிட்டு போகிறாங்க பாக்கெட் மணி.